பாபநாசம் அணையில் நீர் திறப்பால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அம்பாசமுத்திரம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய 18 பேரை கயிறு கட்டி மீட்கும் பணி தீவிரம். திமுக கூட்டணிக்கு வருமாறு தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கவில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு விளக்கம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தால்தான் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். திமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது. கூட்டணி குறித்து முன்னணி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்தவர் கலைஞர் என்று பிரேமலதா புகழார். கேப்டனுக்கும் அவருக்குமான ஆழமான அன்பை மறக்க முடியாது என்றும் கூறி பிறந்தநாள் வாழ்த்து. கமல் படத்திற்கு கர்நாடகாவில் விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு. கமல்ஹாசன் தாக்கல் செய்த வழக்கில் அம்மாநில உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வருத்தமளிப்பதாக கர்நாடக திரைப்பட சங்க தலைவருக்கு நடிகர் கமல் கடிதம். நாம் அனைவரும் ஒன்று, ஒரே குடும்பம் என்பதை தன் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்ததாகவும் கன்னட மக்களை இழிவுபடுத்தும் நோக்கமில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். நீதிமன்ற அறிவுறுத்தல்படி தனியார் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடப்பதாகவும் விளக்கம். அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதை தான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டில் என்றைக்கும் எந்த மாறுபாடும் இருக்காது. மேலும் 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். அரசு நீதிமன்றம் செல்லும் என்ற அச்சத்தில் ஒப்புதல் தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேற ஒன்று. நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை ஆன்லைன் விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடுகள் ஏற்பு. மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்று ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. டாஸ்மாக் மற்றும் கனிவள கொள்ளை வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பணியிட மாற்றம். வருமான வரித்துறை பணிக்கு அனுப்பப்பட்டனர். நகை கடனுக்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். திருவாரூரில் மேளதாளங்கள் முழங்க பேரணி சென்று எதிர்ப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரத்துக்கு வரும் முக்கிய நிர்வாகிகள் இனி இங்கேதான் இருக்கப் போவதாக கூறி சென்ற பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன். ஐயா எப்போ வேணாலும் போடு இதே இருப்போம் மேலே. கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு பின்னர் பூத் கமிட்டி பணிகளை தீவிரப்படுத்த தாவைக்க தலைவர் விஜய் திட்டம். மீண்டும் ஒருமுறை கருத்தரங்கு நடத்த இருப்பதாகவும் தகவல். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் செல்போன் வாங்குவது போல் நடித்து கல்லாவில் திருட்டு. ஊழியரை திசை திருப்பி 8000 ரூபாயை திருடிய CCTV காட்சிகள். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே ஆடு கோழி திருட வந்ததாக சகோதரர்கள் அடித்து கொலை. 10 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. வெள்ளம் வடியாத நிலையில் தவிக்கும் மணிப்பூரின் இம்பால் நகரம். வீடுகளில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்பு.
பாகிஸ்தானின் கராச்சி மாவட்டத்தில் நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தில் சிறையிலிருந்து தப்பிய 216 கைதிகள். IPL இறுதிப் போட்டியில் இன்று அகமதாபாத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்ளும் பெங்களூரு. மழை பெய்வதற்கான வாய்ப்பு 55 விழுக்காடு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கூட்டணியில மேலும் புதிய கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். குறிப்பா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அவரும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் இருந்த புகைப்படத்தை பதிவிட்டு போட்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான அரசியல் நேரத்தில் இதெல்லாம் கூட முக்கியமானதா இருக்கும். நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அதை பத்தி அழைப்பு கொடுக்கல. ஜனநாயகத்தின் மரபு மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு. அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வரவேற்கிறோம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். தனிப்பட்ட உங்களுடைய முடிவா நீங்க சொல்ற எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது, அதை மாண்புமிகு முதலமைச்சர் தான் முடிவெடுக்கும். திமுக கூட்டணியில மேலும் புதிய கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். குறிப்பா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அவரும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் இருந்த புகைப்படத்தை பதிவிட்டு போட்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான அரசியல் நேரத்தில் இதெல்லாம் கூட முக்கியமானதா இருக்கும். நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அதை பத்தி அழைப்பு கொடுக்கல. ஜனநாயகத்தின் மரபு மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு. அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வரவேற்கிறோம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். தனிப்பட்ட உங்களுடைய முடிவா நீங்க சொல்ற எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது, அதை மாண்புமிகு முதலமைச்சர் தான் முடிவெடுக்கும். நெல்லை தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 18 பேர் கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, தாமிரபரணி ஆற்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் அருகே இருக்கக்கூடிய பகுதியில அந்த பகுதியில திடீரென தண்ணீர் வரத்து தாமிரபரணி அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 18 பேர் அவர்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள். ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய பாறையில் அவர்கள் தஞ்சமடைந்த நிலையில அம்பாசமுத்திரம் தீயணைப்பு மீட்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் கயிறு கட்டி பத்திரமாக 18 பேரை லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்டவை உயிர் பாதுகாப்பு சாதனத்தை அவர்களுக்கு வழங்கி ஆற்றிலிருந்து கயிறு கட்டி பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இந்த 18 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே தாமிரபரணி ஆற்றில் பாசனத்துக்காக கார் பருவ சாகுபடிக்காக காலையில இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில உடனடியாக இந்த பகுதிக்கு தண்ணீர் வர வாய்ப்பில்லை என்ற நிலையில் அதற்கு முன்னதாகவே அதிகாரிகள் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தண்ணீரை திறக்கும் முன்பாகவே மற்ற அதிகாரிகள் அங்க பணியில் இருப்பவர்கள் கூடுதல் தண்ணீரை தாமிரபரணி ஆற்றில் திறந்து விட்டார்களா, முன்னறிவிப்பு ஏதுமின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் இதுபோன்ற சூழல் ஏற்பட்டதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்கூட்டியே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதா? அதே போல இவர்கள் 18 பேரும் எதற்காக ஆற்றில் இறங்கினார்கள்? சிவமணி, வழக்கமாக தாமிரபரணி ஆற்றில் அங்கே இருக்கக்கூடிய படித்துறைகளில் மக்கள் பயன்படுத்துவதும் அதை குளிப்பதற்கு பயன்படுத்துவதற்கான பகுதியாக இருக்கிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குளிப்பதற்கு வரக்கூடிய நிலையில இது போன்ற அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிடப்படவில்லை. அதாவது முன்கூட்டியே தண்ணீர் திறந்தால், அதாவது பாபநாசம் அணையில மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பாபநாசம் அணையில தண்ணீர் திறந்தால் அந்த தண்ணீர் வந்து சேருவதற்கு சுமார் ஒரு 5 மணி நேரம் ஆகும். மதியத்திற்கு மேலாக தான் இந்த பகுதிக்கு கூடுதல் தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் காலை 10:30க்கு தண்ணீர் திறந்த பிறகு மதியத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் முன்கூட்டியே வந்தது எப்படி
அதன்படி அவர்கள் அதிகாரிகள் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தண்ணீரை திறப்பதற்கு முன்பாகவே அங்கே பணியில் இருப்பவர்கள் தண்ணீரை திறந்து விட்டார்களா, முன்கூட்டியே தகவல் ஏதும் தெரிவிக்காத நிலையில தண்ணீர் திறந்ததன் காரணமாகவே இது போன்ற வெள்ளம் கூடுதல் தண்ணீர் இந்த பகுதிக்கு வந்து மக்கள் தண்ணீரில் சிக்கிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தண்ணீர் எங்கேயோ நிச்சயமாக பாபநாசம் அல்லது மணிமுத்தாறு பகுதியிலிருந்து தண்ணீர் திறந்ததன் காரணமாக இந்த பகுதிக்கு கூடுதல் தண்ணீர் வந்திருக்கிறது. அதற்கான உரிய விசாரணை நடத்திய பிறகு எங்கிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது என்பது குறித்த தகவல் தெரிய வரும். அம்பாசமுத்திரம் தீயணைப்பு மீட்பு படையினர் உடனடியாக செயல்பட்டு கயிறை கட்டி மீட்டதன் காரணமாக உயிர்பலி பாதிப்பு ஏதும் ஏற்படா வண்ணம் அனைத்து மக்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். முன்கூட்டியே தண்ணீர் திறந்ததற்கான அந்த விசாரணை நடத்தினால் மட்டுமே இது போன்ற கூடுதல் தண்ணீர் வந்ததற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும். நன்றி சிவமணி விவரங்களுக்கு.